பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தாராளமாய் உண்டாகுவதாக. கர்த்தர் உங்களை சுகத்தோடு பலத்தோடு காத்து மேன்மைப்படுத்தி நடத்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியப்படுகின்ற 2 காரியங்கள். சங்கீதத்திலே நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 1வது, அவருக்கு பயந்து இருக்கிற மனிதர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறாராம். 2வது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாராம். ஆண்டவருக்கு பயப்படுதல் என்பது ஒரு பயங்கரமான நன்மைக்கு ஏதுவான வழி என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதனால் ஞானம் உண்டாகிறது. கர்த்தருக்கு பயப்படுவதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கொள்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதனால் மனிதர்கள் தீமையை விட்டு விலகுவார்களாம். கர்த்தருக்கு பயப்படுவது சுத்தமான வாழ்க்கையையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமான கிரியைகளையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறதா. இப்படி ஆண்டவருக்கு பயப்படுவதனால் ஏராளம் பிரதிபலன்கள் நமக்கு உண்டாகிறது. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறாராம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலேயும் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்கிற எண்ணம் பெருகுவதாக. நாம் ஆண்டவருக்கு பயப்படலாம். இன்னும் அதிகமாய் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே பெருக ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக, தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாராம். வேதத்திலே மகா பெரிய காரியத்தில் ஒன்றுதான் தேவன் மனிதனுக்கு அளிக்கின்றதான கிருபைகள். அந்த கிருபைகள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாய் செயல்படுகின்றது. நம்முடைய பிராணனை காக்கின்றது கிருபை, நம்மை வாழ வைப்பது கிருபை, நம்மை தாங்கி நிறுத்துவது கர்த்தருடைய கிருபை, நம்மை ரட்சித்து நடத்துவது அவருடைய கிருபை. இப்படி கிருபையை குறித்து ஏராளமான காரியங்கள் கர்த்தருடைய வேதத்தில் நாம் படிக்கிறோம், நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? என்னுடைய கிருபையை இவன் சார்ந்து கொள்ளுகிறானா? என்னுடைய கிருபைக்கு இவன் காத்திருக்கிறானா? அல்லது தன்னுடைய திறமையையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடையதான பிரயாசத்தையும் அவன் சார்ந்திருக்கிறானா என்பதை தேவன் கவனித்து பார்க்கிறார். நம்முடைய இருதயம், நம்முடைய நினைவு, நம்முடைய தோற்றம் எல்லாவற்றையும் தேவன் தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த காலை நேரத்தில் தம்முடைய கிருபைக்கு காத்திருப்போம். அவருக்கு பயப்பட வேண்டும் என்கிற விருப்பத்தை இருதயத்தில் பெருக்கிக் கொள்ளுவோம். இந்த 2ம் நமக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். அவர் நம்மேல் பிரியமாயிருக்கும் பொழுது பிரியமானவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையையும் வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை இந்த காலை நேரம் அப்படிப்பட்ட நன்மைகளினால் நிரப்புவாராக. ஜெபிப்போமா? எங்கள் பிதாவே, தமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலும் பிரியமாயிருக்கிறவரே, இந்த காலை நேரம் நாங்கள் உமக்கு பயப்படுகிறவர்களாகவும் உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாகவும் வாழ்வதற்கு தேவ இரக்கம் எங்களுக்கு வெளிப்படுவதாக. அப்படி எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் நன்றி. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், ஜெயமாய் நடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.